ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு துக்கமான விஷயம். வந்து நான் சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து துக்கமான விஷயத்த சொல்கிறேன். ஓகே, சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் எழுந்திரிச்சிலேருந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த சந்தோஷமான விஷயம் அப்படி என்னன்றதையும் அப்படியே நீங்கள் பார்த்துருங்க. அதுதான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்ங்க, எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். காலையிலே எந்திரிச்சாச்சு. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எந்திரிச்சேன். நான் இன்றைக்கி 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு அழகாக சாமி கும்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு வேறு போகணும். இன்றைக்கி எவ்வளோ அழகாக முருகர் இருக்கிறாரு நீங்கள் பார்க்குறீங்களா? என் கூட வாங்க பார்க்கலாம். நான் பார்த்துட்டேன், நீங்களும் பாருங்கள். நான் எப்படி வந்து இன்னும் வந்து அபிஷேகம் பண்ணுறது மட்டும்தான் வீடியோ எடுக்கலையே நான். பட் ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் அபிஷேகம் பண்ணுறதை வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். எனக்கு அதுவே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாங்க அவர் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. பார்த்தீங்களா, மேலே விநாயகர், இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் முருகர், இந்த பக்கம் லக்ஷ்மி. இங்கே வந்து முருகர், வேலு, ஜெகநாத், சாய்பாபா. அதுக்குள்ளே வந்து ஒரு சிலதெல்லாம் வச்சுருக்கேன். அது சங்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது? நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வெறும் பால் தாங்க வச்சுருக்கேன். சக்கரை தேன் போடலங்க. நான் இந்த வாரம் அவருக்கு தேன் பால் கொடுக்கல, வெறும் பால் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். போன வாரம் வந்து மாம்பழம் வச்சுருந்தேன். நல்லா இருக்காதா? அவருக்கு இன்னும் ட்ரெஸ்ஸு வாங்கலைங்க. ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோன்னு வச்சுக்கேன், ஒரே ஒரு வாட்டி ராஜ அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஆசை. பார்ப்போம், அதுக்கு எப்போ எனக்கு நேரம் கொடுக்க போகிறாருன்னு தெரியல. இப்போ வந்து ஆண்டி கோலத்திலே இருக்கிறாரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ராஜ அலங்காரத்தில் என் வீட்டில் உட்காருவார். அப்போ பார்க்கலாம். நல்லா இருக்குங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு வரேன். ஓகேங்க, இப்போ போய் கொஞ்சோண்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு வரலாங்க. அப்புறம் எப்பவும் போல் சுடு தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹரி வந்து டியூஷன் போயிட்டான். ஹரி வந்து டியூஷன் போயிட்டாரு சாரு. இப்போ இதை வந்து குடிக்கணும். குடிச்சிட்டு ஹரி வர்றதுக்கு முன்னாடியே ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடணும். அரிசி சுத்தமாக இல்லை, போயிட்டு ரேஷன் பொருள் வாங்கிட்டு வந்துடணும். சரி, ஓகேங்க, நான் இதை குடிச்சு முடிக்கிறேன். நீங்களும் டீ காஃபி ஏதாவது இந்த மாதிரி உடம்புக்கு ஹெல்த்தாக குடிங்க. பாய்ங்க. ஹாய்ங்க, காலையில் என்ன சாப்பிட்றான்னு பார்க்கலாமா? வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீட்ஸுங்க. நைட்டே ஊற வச்சது. நான் அந்த ஊற வச்ச தண்ணியோடு எடுத்துக்கிட்டேன். தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கானா எடுத்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டுங்க மக்கானா. காலை டிஃபன் இது தான். ஓகே, மதியம் என்ன சாப்பிட்றான்னு பார்க்கலாம். இப்போ ஹரி வந்து என்ன வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா கிட்ட வந்து போகிறான் ஃபோனை எடுத்துக்கிட்டு. எதுக்குன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் மாமனாருடைய அப்பாவுக்கு வந்து திதி. அந்த திதி கொடுக்கறதுக்காக வந்து எங்கள் மாமியார் வந்து கதவை தட்டி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பட் என்ன சொன்னாங்க அப்படின்றது எனக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அவங்க மட்டும் கடகடன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. ஹரியை கேட்டாலும் சாமி கும்பிட வர சொன்னாங்கன்னு மட்டும் சொன்னால், தெளிவாக சொல்லலை. அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஃபோன் போட்டு எடுத்துகிட்டு போய் எங்கள் மாமனார்கிட்ட அங்கே உட்காந்து இருந்தார். எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஹரி தான் வந்து கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் மாமா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி தாத்தாவுக்கு வந்து இன்றைக்கி தேவஷம் இருக்குது, அதனால் ஒன்று அங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து தேவஷம்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. அங்கே பூ போட்டாங்கல்ல, அங்கே விளக்கு தீபமும் எரியுது. அதனால தான் வந்து அங்கே பூ போட்டாங்க. முன்ன வந்து இந்த அளவுக்கு பார்த்ததில்லை.
ஆனால் ஏன்னா அந்த வீட்டு வேலைங்கள்லாம் செய்வேன், இந்த அரிசி போடுற நேரத்துக்கு மட்டும்தான் வருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிற அளவுக்கு வந்து இருக்குது. ரொம்ப மாதம் கழித்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் போயிருக்கேன். அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு, இது வந்து எங்கள் சின்ன மாமனார், பெரிய மாமனார் தவறிட்டாங்க. அவங்க முன்னாடியே தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் என்னை உட்காரலாம் சொன்னாங்க. என்ன ஒரு அதிசயம், உலகமாக அதிசயம்னு தெரியல. நான் இன்றைக்கி என்னவோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஐயர் என்னென்ன பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து ரொம்ப வயசானதுனால இப்போ வந்து அவருக்கு ஒன்றுமே செய்யறதுக்கு வந்து முடியவும் இல்லை, புரியவும் மாட்டேன்னுது. அதனால் வந்து எங்கள் சின்ன மாமனார் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 2 சைடில் தனியாக வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 3 தனியாக வச்சுருக்காங்க. ஒரு தொன்னை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது என்னது, கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் ஒரு இலை வைப்போம் தெரியுங்களாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்றப்போ அந்த இலை தாங்க. அந்த இலையை தான் தொன்னை மாதிரி பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயர் என்னென்னவோ சொன்னாங்க. அந்த 5 தனியாக 2 இது வச்சுட்டு அதுக்கு பண்ணிவிட்டு இந்த பக்கம் தனியாக 3 வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாங்க. நானும் எல்லாத்தையும் பக்கத்தில் உட்காந்து ஒன்று விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறது வந்து எங்கள் மாமனாருக்கு அந்த அளவுக்கு புரியல. அப்புறம் எங்கள் சின்ன மாமனார் வந்து பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதில் வாழைப்பழம், சர்க்கரை, தயிர், பால் எல்லாம் கலந்து பிசைஞ்சு அவங்களுக்கு வந்து பிரசாதம், அதாவது இறந்தவங்களுக்கு வந்து பிரசாதம். இதில் வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் வந்து அரிசி, உருளைக்கிழங்கு காசு கொடுத்தாங்க. நான் வந்து அரிசி, உருளைக்கிழங்கு காசு வச்சேன். எங்கள் பெரிய மாமியார் வீட்டில் வந்து அரிசி, உருளைக்கிழங்கு காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது 3 வீட்டுக்காரங்களும் வச்சுருக்காங்க பாருங்கள். 3 இது வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த 3 இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு வாழை இலையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவால் வந்து ஒரு பாக்ஸு மாதிரி போட்டு அரிசி வந்து கலந்து, அதாவது நம்ம சாப்பாட்டை தான் வந்து சாப்பாடா அரிசியான்னு தெரியல, நம்ம ஊரில் வந்து பண்ணுறது வந்து சாப்பாடு தான் அந்த மாதிரி கலந்து இப்படி கையால் வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே அரிசியில் பண்ணாங்க. எங்கள் மாமியார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, கரண்ட் இல்லை, அதனால் வந்து அவங்களுக்கு விசிறிக்கிட்டு இருக்காங்க. ஐயருக்கு வந்து விசிறிக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஒரு சில விஷயம்லாம் வந்து எங்கள் மாமியார் வந்து அவங்க அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு நூல் எடுக்கிறாரு பார்த்திங்களா, எங்கள் மாமனார், சின்ன மாமனார் கையில் ஒரு நூல் இருக்கு பாருங்கள். அந்த நூல் அந்த வாழை மட்டையில், அந்த வாழை இலையில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அரிசி, பூ எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த நூலை வந்து அப்படியே அதுக்கு மேலே வந்து அந்த பாக்ஸு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன்னா, பசங்க எல்லாம் ராவ் 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 கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் வந்து நான் எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஐயர் வந்து என்ன சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் எங்கள் மாமனார் செஞ்சார். எங்கள் சின்ன மாமனார் பக்கத்தில் உட்காந்துமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் வந்து செஞ்சாங்க. எங்கள் ஓரகத்தி பார்த்திங்கன்னா, அதாவது வந்து மாமாவுடைய அண்ணி வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருந்தாங்க. காலையில் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மாமியார் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்களுடைய மாமியார் தானே, இப்போ மாமனார் அந்த அரிசி இதெல்லாம் வச்சு இது பண்ணாங்க தெரியுங்களா, அதுக்கு வந்து மாமியார் தீபதூபம் காட்ட போகிறாங்க. அதாவது பாருங்கள், பச்சரிசி மேலே வந்து விளக்கு வச்சு பூ வச்சு இங்கே பாருங்கள் எப்படி வந்து நம்ம சாமி கும்பிட்டா இது பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே வந்து எல்லாத்துக்குமே நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி பச்சரிசி, காய்கறி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க காட்டும் போது எங்கள் சின்ன மாமனார் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா நினச்சி அப்புறம் வந்து எத்தனை பசங்க இருக்கிறாங்க, என்ன ஏது எல்லாத்தையுமே கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. போன வாட்டி நான் இதே வீட்டுக்குள்ளே ஒன்றாவே இருக்கும்போது என்கிட்ட வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி எங்கள் மூத்தார் இருக்கும்போது வந்து எல்லாத்துக்குமே எங்கள் மூத்தார் வந்து போய் சொல்லிட்டு வா, கூப்பிட்டுட்டு வா, பிரசாதம் செஞ்சால் கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து காலையில் அவர் போய் எனக்கு வந்து தெரியவே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமியார் வந்து சொல்லும்போது தான் தெரியும். அது மாமா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுமே எனக்கு. அப்புறம் அந்த இது பண்ணது எல்லாத்தையுமே வந்து அழகாக ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து அங்கே வச்சுடுவாங்க அந்த கிண்ணத்தில். இப்போ எங்கள் மாமனார் அந்த இடத்த தண்ணி ஊற்றி நல்லா மொழுகி பாருங்கள், அந்த இடத்த தண்ணி தெளிக்கிறாரா, தண்ணி தெளித்து நல்லா தண்ணி தெளித்து சும்மா வட்டமாக கையால் மொழுகி அதிலேருந்து மண் எடுத்து நெத்தியில் வச்சுப்பாங்க பாருங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். எங்கள் சின்ன மாமனார் வச்சாங்க, சாரிங்க அவர் வைக்கிறத வந்து கொஞ்சம் எடுக்க முடியல.
இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அரிசி போடுறாங்க. அதாவது லேடிஸ் எல்லாம் ஒரு பக்கமும், ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கமும் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சைடில் லாஸ்ட்டில் மூத்தார் உட்காந்துருந்தார். நான் இந்த சைடில் லாஸ்ட்டில் வந்து நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமியாருக்கு பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இது முடிஞ்ச உடனே நான் போயிட்டு சரி சமைக்கிறதுக்கு கீரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மதியத்துக்கு சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீரை வாங்கிக்கிட்டு வந்தேன். இதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சின்ன மாமனார், பெரிய மாமனார், மூத்தார், பசங்க எல்லோரும் உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ணும். என்ன சமைச்சிருந்தாங்க அவங்க வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளையாவது சாப்பாடு. வசதி இருக்கவங்க பெருசாக பண்ணுவாங்க, வசதி இல்லாதவங்க சும்மா சிம்பிளாக சாதாரணமாக பண்ணுவாங்க. மாமனாருக்கு வசதி அப்போ இருந்தப்போ பெருசாக அவங்க அப்பா அம்மாக்காக கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருப்பாங்க. இப்போ வந்து அந்த வசதி இல்லை, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால வந்து சாதாரணமாக குழம்பு, பட்டாணி குழம்பு, பொரி மட்டும் வச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்கள் நான் சாப்பிட்றேன் பாருங்கள், இதுதான். இதில் வந்து ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பொரி போட்டோடனே கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு இருப்பாங்க. அது சர்க்கரை போடுவாங்க. அந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, தயிர் சர்க்கரை தான் அது. அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துட்டேன் நான். இது வந்து யாருக்கெல்லாம் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனது பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே போய் சாப்பிட்டு முடித்தோடனே அடுத்தது நான் அரையும் கிளம்பி வந்தது மார்க்கெட்டுக்கு தாங்க. மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அந்த காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து ரேஷன் கடைக்கு தாங்க போனேன். எங்கள் ஊர் ரேஷன் கடை இது தாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் பெற்றது இருக்குது பார்த்திங்களா, வாண்டு எப்படி ஏறி அந்த அரிசி மேலே அங்கே போய் மூட்டை மேலே ஏறி விளையாடிட்டு இருக்குது பாருங்கள். இந்த கடையில் வந்து ரேஷன் அரிசி வந்து எவ்வளோ 28 ரூபாங்க கிலோ. ஒரு கிலோ வந்து 28 ரூபான்னு சொல்லி நான் 22 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தேன். அரிசி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் மெலிசாக இருக்குது, ஆனால் சாப்பாடு வந்து நத்தையாக இருக்குது. அதை முடிச்சுட்டு அரிசி அங்கே வாங்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில். இப்போ வந்து அரிசி அளக்கும்போது அரி என்னென்ன சேட்டை பண்ணுவான்னு பாருங்களேன். என்ன பண்ணுறதுனே தெரியலாமா, என்னம்மா பண்ணுறீங்க என்னை அரிசி இருடா, அரிசி வாங்குறேன்டான்னு ஒன்றுமே சொல்ல. அந்த சின்ன பையன் அரிசி கொட்டுவான். அதனால் நான் வந்து அந்த பையை வந்து பிடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, அரிசி எடை போட்டு முடித்த உடனே வண்டியில் தூக்கி வச்சின்னு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து என்னால் சமைக்க என்ன முடியுன்றதை கம்பீர் குழம்புங்க, சாப்பாடு, பீட்ரூட் பொரியல். சாப்பாடு பிசையும் போது தான் எனக்கு சாப்பாடு வீடியோ எடுக்கணுன்னே தோணுச்சு. இங்கே பாருங்கள், தயிர் குழம்பு, பீட்ரூட் பொரியல், கோவக்காய் பொரியல், சாப்பாடு. அரியங்க சாப்பிட்டுட்டு இருக்கான், சட்டை போடாமல் இருக்கான். நாங்கள் சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. ஓகே பாய். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. ஏம்மா ஒரு வீடியோ இருக்கிற ஒரு தலை சீவிட்டு வர மாட்டேம்மா, நான் என்ன பண்ணட்டும்? தலை குளித்தாலுமே இந்த முடி படிய மாட்டேன்னுது. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன், முடியல அது. சரி ஓகே பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த துக்கமான செய்தி என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.